வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பதோ ஜெஃப்னாஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. காணாமலாக்கப்பட்டோர் விடயம் மற்றும் செம்மணி மனித புதைக்குழி ஆகியவற்றின் விசாரணைகளை உள்நாட்டிலேயே தீர்க்க முடியும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். ඇත්තටම මේක අපේ රටේ ප්‍රශ්නයක්. ඔමයාගේ இது එමது நாட்டின் பிரச்சனை. අපි හිතනවා අපේ රටේ අභ්‍යන්තර ප්‍රශ්න වලට අපි වෙනත් පාර්ශ්ව සම්බන්ධ කරගන්න ඕනේ නැහැ කියලා. நாட்டின் பிரச்சனைகளுக்கு வேற வெளிப்புற சக்திகளே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்கள் யோசிக்கிறோம். කලින් ආණ්ඩු දීද්දි මේ පරීක්ෂණ සිද්ධ වුණේ නැහැ තමයි. ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் இருக்கும் போது இந்த விசாரணைகள் நடக்கவில்லை என்பது உண்மை. මොකද ඒ අපරාධ වලට ඒගොල්ලන්ගේ සම්බන්ධයක් තිබුණා. ஏனென்றால் அந்த குற்றங்களுடன் அவர்கள் தொடர்புடையவராக இருந்தது. මොකද අපරාධ කරපු කට්ටිය අපිට යුක්තියට කරන්නේ නැහැ. குற்றங்கள் செய்தவர்கள் நியாயத்தை வழங்க மாட்டார். හැබැයි දැන් තියෙන ජනතාවගේ ආණ්ඩුවක්. ஆனால் இப்ப இருக்கிறது மக்களுடைய ஆட்சி. අපි අනිවාර්යෙන් බැඳී ඉන්නවා ජනතාවට යුක්තියට කරන්න. எனவே எங்களுடைய பொறுப்பாக உள்ளது மக்களுக்கு நியாயத்தை வழங்குறது. ஆபத்தான பகுதியில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக இன்று முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரியந்த குணசேன தெரிவித்துள்ளார். பல்வேறு ஒளிகளுடன் பல வண்ணங்களில் நின்று ஒளிரும் மின் விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என பிரதி அமைச்சர் தமது பேஸ்புக் தளத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். இராணுவத்தினரால் கொல்லப்பட்ட சுண்டுக்குழி மகளிர் கல்லூரி மாணவி கிருஷ்யாந்தி குமாரசாமியின் 29ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று காலை யாழ்ப்பாணம் நல்லூர் செம்மணி வடைவில் இடம்பெற்றது. நினைவு நாளுக்கான பொதுச்சுடரை கிருஷ்யாந்தியின் சிறிய தந்தை ஏற்றி வைத்ததை தொடர்ந்து நினைவேந்தல் நிகழ்வு ஆரம்பமானது. அண்மையில் விபத்துக்குள்ளாகி 15 பேர் உயிரிழந்த எல்ல மற்றும் ராவண எல்லை இடையிலான எல்ல வெள்ளவாய சாலையில் கிட்டத்தட்ட 10 ஆபத்தான இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட வீதி மேம்பாட்டு ஆணையகம் தெரிவித்துள்ளது. இந்த இடங்கள் குறித்து சிறப்பு ஆய்வு தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக பொறியியலாளர் SS கென்னாய்க்கு தெரிவித்துள்ளார். தனியார் பேருந்துகளை அதிவேகமாக ஓட்டிச் சென்ற சாரதிகள் 2 வரை ஹட்டன் போக்குவரத்து போலீசார் கைது செய்துள்ளனர். 2 பேருந்துகளுக்கும் கண்டி பேருந்து நிலையத்தில் 2 சந்தர்ப்பங்களில் தங்கள் பயணத்தை ஆரம்பித்தனர். கிணிகத்தேனி பகுதியில் பேருந்துகளின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் 2 பேருந்துகளின் சாரதிகளும் ஆபத்தான முறையில் பேருந்துகளை அதிவேகமாக ஓட்டிச் செல்வதை தனது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்து ஹட்டன் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனையடுத்து உடனடியாக செயற்பட்ட போலீசார் 2 பேருந்துகளையும் செலுத்திய சாரதிகளை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர். அடுத்த சில நாட்களில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் மூவாம் மாகாணங்களில் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய, சப்ரஹோவ மற்றும் மூவாம் மாகாணங்களிலும் குருநாகல் மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கஷ்ட பிரதேசங்களில் கடமையாற்றும் பாடசாலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு தொகை 15,000 ரூபாவாக உயர்த்தப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த 2006ஆம் ஆண்டின் பின்னர் கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். கோயில் திருவிழா ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடித்ததில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் திருகோணமலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முள்ளிப்புத்தானி 9ஆம் கொலனி சதாம் நகர் பிள்ளையார் கோவிலில் இடம்பெற்ற திருவிழா ஊர்வலத்தின் போது பட்டாசு வெடித்ததிலேயே குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்த குடும்பஸ்தர் அதே பகுதியில் வசித்து வரும் 3 பிள்ளைகளின் தந்தையான 45 வயதுடைய கணபதி பிள்ளை காளிராசா என தெரிய வந்துள்ளது. ஊர்வலத்தின் போது பட்டாசு கொளுத்திய போது ஒரு பட்டாசு வெடிக்காத நிலையில் உள்ளதை கண்டு அதனை காலால் தட்டிய போது பட்டாசு வெடித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மாவட்ட மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் ஏற்படும் தாமதங்களை தடுத்து அவற்றின் நன்மைகளை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் மக்களுக்கு வழங்குவது மாவட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மொனராகலை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மொனராகலை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.